வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டே 43 டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் வந்து கண்டுபிடிப்புகள் அண்ட் நோபல் பரிசு, டிஸ்கவரிஸ் அண்ட் நோபல் பிரைசஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருப்போம். அதுலேயும் கண்டுபிடிப்புகள் வரும், சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆவாங்க. பட் இதுல கண்டுபிடிப்புகளும் இருக்கு, நோபல் பிரைஸும் இருக்கு. ஸோ அதுல தவிர போன டாபிக் நம்ம 2 வீடியோக்கு முன்னாடி தான் போட்டிருந்தோம். அதை தவிர கொஞ்சம் நிறைய இருக்கிறதுல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போறோம். இதுல கண்டுபிடிப்புகளும் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும், 10th சயின்ஸு, மேக்ஸு, 11th 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அப்புறம் டெட்டு, சிடெட்டு, நீட்டு, ஜெய் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்தரான டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து 25 ஒன் வேர்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பார்க்கலாம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் எ நோபல் பிரைஸ்? நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? ரொம்ப ஒரு அருமையான கொஸ்டின் தான். இந்தியர் முதல் பரிசு நோபல் பரிசு ரவீந்திரநாத் தாகூர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினாரு. இவர் எதுக்கு வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913 கீதாஞ்சலி படைப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸை பெற்றார். ஓகே, he won the Nobel Prize in Literature in 1913 for கீதாஞ்சலி. Next question. Second question. Who won the Nobel Prize in Physics 1983 for the சந்திரசேகர் லிமிட்? சந்திரசேகர் எல்லை குறித்த ஆய்விற்காக 1983 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவர் யார்? சர் சி வி ராமன், ஹோமி ஜே பாபா, சந்திரசேகர், விக்ரம் சாராபையும் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த இதுல பாத்தீங்கன்னா சந்திரசேகர் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேர்ல இருக்கு சந்திரசேகர். எஸ், சந்திரசேகர். நிலைப்புத்தன்மை கொண்ட வெண்குள்ளி விண்மீனின் அதிகபட்ச நிறையை இவர் கண்டறிந்தார். ஹி டிஸ்கவர் த மேக்சிமம் மாஸ் ஆஃப் த ஸ்டேபிள் ஒயிட் டார்க் ஸ்டார். அதனால கொடுத்தாங்க. சரிங்களா? நோபல் பிரைஸ். தேர்ட் கொஸ்டின். Who shared the Nobel Prize in Medicine 1968 for interpreting the genetic code? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மரபணு குறியீட்டை விளக்கியதற்காக 1968 மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்கோவிந்த் குரானா இவர். ஸோ இவர் வந்து புரத சேர்க்கையில் மரபணு குறியீட்டின் பங்கு குறித்து இவர் ஆராய்ச்சி செய்தார். ஹி வாஸ் அன் இந்தியன் அமெரிக்கன் பயோகெமிஸ்ட் ஹூ ஒர்க்ட் ஆன் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இது வந்து அந்த நோபல் பரிசை பகிர்ந்து கொண்ட ஹர்கோவிந்த் குரானா 1968. சரிங்களா? இவர் வந்து இந்திய அமெரிக்க பயோகெமிஸ்ட். ஓகே, எதுல ஆராய்ச்சி பண்ணாருங்கிறதையும் போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 4. Who won the Nobel Prize in Chemistry 2009 for the study of ribosomes? ரைபோசோம்கள் குறித்த ஆய்விற்காக 2009 வேதியியலுக்கான நோபல் பரிசு வென்றவர் யார் அப்படின்னா இதுல CN ராவ், சாந்தி பட்நாகர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. வெங்கட் ராமன் ராமகிருஷ்ணன் இவர் தான். அணு அளவில் ரைபோசோம்களின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டை இவர் ஆராய்ந்தார். He studied the structure and function of the ribosome at the atomic level. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா ரைபோசோம் வந்து பயாலஜி, ஆனா இதுல கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆன்சரை பார்க்கும் போதும் நமக்கு சில பேருக்கு வெங்கட் ராமன் ராமகிருஷ்ணன் வந்து அவர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படிதான் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னோடு. சரிங்களா? இவர் வந்து ஒரு இந்தியன் பார்ன் சயின்டிஸ்ட். இவர் வந்து நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரியில வாங்கினாரு. எதனால அப்படின்னா இப்ப ரைபோசோம் அப்படிங்கிறது ஒரு பயாலஜி இருந்தாலும் அது பயாலஜி வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணும் ரைபோசோம் எப்படி வேலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் ரைபோசோமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான லேக்ஸ் கணக்கான ஆட்டத்தோடைய 3D ஸ்ட்ரக்சரை இவர் வந்து துல்லியமா ஒரு சூப்பரா வந்து மேப் பண்ணாரு. சரிங்களா? இதை வச்சுதான் பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய பல லைஃப் சேவிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம், உயிர் காக்கும் மருந்துமாங்கல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுதான். ஸோ இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா, அதனால கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆட்டத்தோடைய 3D ஸ்ட்ரக்சரை பார்த்து அது மூலமா லைஃப் சேவிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து உருவாக காரணமா இருந்திருக்காரு. கொஸ்டின் நம்பர் 5 போலாம். Who was the first woman to be awarded a Nobel Prize? நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணியார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தானே. முதல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அண்ட் பெண் இவங்க மேரி கியூரி. கதிரியக்கம் குறித்த ஆய்விற்காக 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசை இவர் பெற்றார். She won the Nobel Prize in Physics in 1993 for her work on radioactivity. Question number 6 போலாம். Who won the Nobel Prize in Physics, Nobel Peace Prize in 1979 for their service to community? மனிதநேய பணிகளுக்காக 1979 நோபல் அமைதி பரிசு பெற்றவர் யார்? 1979 ஒவ்வொரு வருஷமும் பெறும்போது நமக்கு சில இம்பார்ட்டன்ட் தான் எடுத்திருக்கோம். 1979 அப்படின்னா மதர் தெரசா.
ஸோ இவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியனால அந்த இயரை கொடுத்துருக்கேன் 1979 அன்னை தெரசா. ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவ இவர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பை நிறுவினார். She founded the Missionaries of Charity to help the poor and sick. Question number 7. Who was awarded the Nobel Prize in Economics 1998 from India? இந்தியாவிலிருந்து 1998 பொருளாதார நோபல் பிரைஸ் பெற்றவர் யார்? மன்மோகன் சிங், அபிஜித் பானர்ஜி, அமர்த்தியா சென், ரகுராம் ராஜன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அமர்த்தியா சென், சரிங்களா? இந்த ஒன்னோட ஒரு இம்பார்ட்டன் ஒன்னோடு இந்தியாவிலிருந்து 1998 பொருளாதார எக்கனாமிக்ஸ்ல வாங்கினாரு. அப்போ அது இம்பார்ட்டன். எப்படி இம்பார்ட்டன்? நல பொருளாதாரத்தில் ஆற்றிய பங்களிப்பாக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஹி வாஸ் அவார்டட் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆசியன் நோபல் பிரைஸ் எக்கனாமிக்ஸ்ல வாங்கினதுல முதல் ஆசியர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆசியன். இவர் வந்து அந்த நல பொருளாதாரம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், சரிங்களா? இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்றோம்னா அது அப்ப பஞ்சம் வரும்போது சாப்பாடு இல்லாத மட்டும் காரணம் இல்லை, இன்இக்வலிட்டியும் மோசமான ஒரு விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் காரணம்னு நிரூபிச்சர் இவர் தான். நம்ம பொதுவாக பஞ்சம் என்ன சாப்பாடு கிடைக்கல போகுது அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் காரணம் இல்லை, இன்இக்வலிட்டி அப்புறம் ஒரு மோசமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகம் இதெல்லாம் காரணம்னு சொன்னவர், சரிங்களா? அதனால அமர்த்தியா சென் போட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 8 போலாம். Who shared the Nobel Prize in 2014 for the struggle against the suppression of children? குழந்தைகள் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்திற்காக 2014 நோபல் அமைதி பரிசை பகிர்ந்து கொண்டவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க இவர் பச்பன் பச்சாவ் அந்தலோன் அமைப்பை தொடங்கினார். இந்த ரெண்டு ஒன்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2014 வாங்கினது கைலாஷ் சத்யார்த்தினாலும் அவருடைய அந்த அமைப்பு பச்பன் பச்சாவ் அந்தலோன் அப்படிங்கிற அமைப்பு. ஹி ஃபவுண்ட் த பச்பன் பச்சாவ் அந்தலோன் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். 2014 வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9 போலாம். Who won the Nobel Prize in Economics 2019 for their approach to alleviating global poverty? ஸோ இப்போ 2019 எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் உலகளாவிய வறுமையை ஒழிப்பதற்கான ஆய்விற்காக 2019 நோபல் பொருளாதார பரிசு வென்ற இந்திய வம்சாவளியினர் யார்? இதுல பாத்தீங்கன்னா அபிஜித் பானர்ஜி. இவர் இதுல ஆன்சர். இவர் எஸ்தர் டஃப்லோ மற்றும் மைக்கேல் கிராமர் ஆகியோருடன் பரிசை பகிர்ந்து கொண்டார். ஹி ஷேர் த பிரைஸ் வித் எஸ்தர் டஃப்லோ அண்ட் மைக்கேல் கிராமர். ஸோ இதுலயும் ஏன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ஸோ வந்து இவர் வந்து இந்தியன் பார்ன் எக்கனாமிஸ்ட், சரிங்களா? இவர் வந்து இந்த வளர்ச்சி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸை வந்து ரொம்ப கொண்டு போனவர், ரெவல்யூஷன் பண்ணாரு, சரிங்களா? ஸோ வறுமையை ஒழிக்கிறதுக்கு அதாவது அந்த குளோபல் பவர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஒழிக்கிறதுக்கு பெரிய பெரிய தியரிலாம் பேசாம கிரவுண்ட் லெவல் ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பிராக்டிக்கல் சொல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதனால இவர் வந்து அதுல சிறப்பு பெறுதார். இவங்க 3 பேரும் அந்த இதெல்லாம், சரியா? கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல who discovered the cell for the first time? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதலில் செல் என்பதை கண்டறிந்த யார்? ராபர்ட் ஹூக். 1665 நுண்ணோக்கி மூலம் ஹார்க்குக்கு துண்டில் செல்களை இவர் உற்று நோக்கினார், சரிங்களா? He observed the cells in slides of Hark using a microscope in 1665. 1665 கண்டுபிடிச்சார் ராபர்ட் ஹூக். அவர் தான் முதல்ல செல்ல கண்டறிந்தவர், சரியா? ஓகே. 11th கொஸ்டின், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Who discovered the nucleus in a cell? செல்லின் உட்கருவை கண்டறிந்த யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌன். 1831 செல்லின் முக்கிய அங்கமான உட்கருவை இவர் அடையாளம் கண்டார். He identified the nucleus as a key component of the cells in 1831. Next question, question number 12. Who discovered the proton? புரோட்டானை கண்டறிந்தவர். இதுவும் ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அணு உட்கருவை கண்டறிந்ததால் இவர் அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் ரூதர்ஃபோர்ட் தான் அந்த அணுக்கு உட்கரு இருக்குன்னு சொன்னார். ஸோ புரோட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம அவர் தான் சொல்லுவோம். அணு உட்கருவை கண்டதா இவர் அணுக்கரு இயற்பியலின் தந்தை. ஹி இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ். நியூக்ளியர் பிசிக்ஸோட தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அணுக்கரு இயற்பியலுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் ஃபார் டிஸ்கவரிங் த அட்டாமிக் நியூக்ளியஸ். இவர் தான் புரோட்டான். Who discovered the neutron? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நியூட்ரானை கண்டறிந்தது யாருன்னா ஜேம்ஸ் ஷாட்பி. இந்த கண்டுபிடிப்பிற்காக 1935 இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது, சரிங்களா? இந்த கண்டுபிடிப்புக்காக 1935 ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்பியலுக்கு நோபல் பரிசு வாங்கினாங்க, நியூட்ரானை கண்டுபிடிச்சிருக்காங்க.
He was awarded the Nobel Prize in Physics in 1935 for this discovery. Okay. Question number 14. 14. Who discovered the hydrogen gas? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவண்டிஷ். ஹைட்ரஜன் வாயுவை தனித்துவமான பொருளாக முதலில் அங்கீகரித்தவர் இவர் ஆவார். He was the first to recognize hydrogen gas as a distinct substance. Question number 15. Who discovered the oxygen gas? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சிஜன் வாயுவை கண்டறிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஃப்ரீஸ்லி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? 1774 ஆக்சிஜனை அதன் வாயு நிலையில் இவர் பிரித்தெடுத்தார். He isolated oxygen in its gaseous state in 1774. Question number 16. Who discovered the circulation of blood? இரத்த ஓட்டத்தை கண்டறிந்து யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வில்லியம் ஹார்வி. இதயம் இறைக்கும் இரத்தத்தின் உடல் சுழற்சியை இவர் துல்லியமாக விளக்கினார். He accurately described the systematic circulation of blood pumped by the heart. ஏன்னா அந்த இதயம் தான் இறைக்கும் ரத்தத்தை, அது உடல் முழுவதும் பாயும் அந்த சுழற்சி. இவர் தான் துல்லியமா சொன்னார். ஸோ ரத்த ஓட்டத்தை சொன்னது வில்லியம் ஹார்வி. கொஸ்டின் நம்பர் 17. Who discovered the insulin hormone? இன்சுலின் ஹார்மோனை கண்டறிந்தவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்சுலின் எல்லாருக்கும் தெரியும். அந்த இன்சுலின் ஹார்மோனை கண்டறிந்து யார் பார்த்தீங்கன்னா ஃப்ரெடரிக் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீரழிவு நோய்க்கான இன்சுலினை கண்டறிந்ததுக்காக 1923 மருத்துவ நோபல் பரிசை இவர் வென்றார். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன் தானே நீரழிவு நோய், டயபெட்டிஸ்க்குலாம் இன்சுலின் எவ்வளவு இம்பார்ட்டன். அதை கண்டுபிடிச்சதுனால இவருக்கு 1923 கொடுத்துருக்காங்க பாண்டிங், ஃப்ரெடரிக் பாண்டிங் ஞாபகம். He won the Nobel Prize in Medicine 1923 for discovering insulin for diabetes. Question number 18. Who discovered radioactivity? கதிரியக்கத்தை கண்டறிந்தது யார்? மேரி கியூரி, பியரி கியூரி, ஹென்ரி பெக்கரல், மேக்ஸ் பிளாங்க் போட்டிருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஹென்ரி பெக்கரல் அவர் தான் கதிரியக்கத்தை கண்டுபிடித்தார். 1896 தன்னிச்சையான கதிரியக்கத்தை இவர் கண்டறிந்தார். He discovered spontaneous radioactivity in 1896. Question number 19 போலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா whose எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டேட்டா, அதாவது போட்டோ 51 அப்படின்னு சொல்லுவாங்க, வாஸ் குரூஷியல் ஃபார் வாட்சன் அண்ட் கிரிக் டு டிஸ்கவர் த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பை கண்டறிய வாட்சன் மற்றும் கிரிக்கு உதவிய எக்ஸ்ரே தரவை புகைப்பட 51 வழங்கிய விஞ்ஞானி யார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ் 2 அந்த இதுல பார்க்கும்போது சயின்டிஸ்ட் வீடியோல இந்த ஒன்னோடு இருக்கும். அதாவது டிஎன்ஏட இரட்டை சுருள் அமைப்பை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் கிரிக்கன் இருக்கும். அது போன வீடியோல சரிங்களா. ஹூ டிஸ்கவர் த டபுள் ஹெலிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு வாட்சன் கிரிக். பட் இப்போ அது இல்லை. அவங்க அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போட்டோ 51 சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை கொடுத்த சயின்டிஸ்ட் யாரு அப்படிங்கிறது, வழங்கிய விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோசலிண்ட் பிராங்க்லின். சரிங்களா. இவர் எடுத்த புகைப்படம் 51 என்ற எக்ஸ்ரே படம் வாட்சன் மற்றும் கிரிக்கின் இரட்டை சுருள் மாதிரிக்கு முக்கிய ஆதாரமாக அமைந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோசலிண்ட் பிராங்க்லின் photo 51 X-ray diffraction image provided the critical structural evidence for Watson and Crick's double helix model. Question number 20. Who discovered the polio vaccine injected? போலியோ தடுப்பூசியை ஊசி மூலம் செலுத்துவது கண்டறிந்தவர் யார்? ஏன்னா அதுல வேற மெத்தட் இருக்கு அப்படிதானே. இது ஊசி மூலம் செலுத்துவது அது கண்டுபிடித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜோனஸ் சால்க். 1955 முதல் வெற்றிகரமான போலியோ தடுப்பூசியை இவர் உருவாக்கினார். He developed the first successful inactivated polio vaccine in 1955. Question number 21. Who discovered the electromagnetic induction? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தது யார்? ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல், ஹென்ரி ஹெர்ட்ஸ், மைக்கேல் ஃபாரடே, அலெக்சாண்டரா வோல்டான்னு கொடுத்துருப்பாங்க. மைக்கேல் ஃபாரடே தான் மின்காந்த தூண்டலை எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடித்தவர். மாறும் காந்தப்புலம் ஒரு மின்சாரத்தை தூண்டுகிறது என்பதை இவர் கண்டறிந்தார். ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிதான், காந்தப்புலம் மாறும் போது மின்சாரம் வரும். He discovered the changing magnetic field induced in electric current. Michael Faraday. Question number 22. Who won the Nobel Peace Prize in 2024? 2024 ஆண்டிற்கான நோபல் அமைதி பரிசை வென்ற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகான் கிடன்கோயா அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். நிகான் கிடன்கோயா அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்களற்ற உலகிற்காக பாடுபடும் ஜப்பானிய அமைப்பு இதுவாகும். திஸ் ஜாப்பனீஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க்ஸ் ஃபார் தி வேர்ல்டு ஃப்ரீ ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். சரிங்களா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஒரு அட்டாமிக் பாம் சர்வேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஹிரோசிமா நாகசாகிலேருந்து தப்பிச்சவங்கல்ல அந்த இதுதான் அந்த ஆர்கனைசேஷன் சர்வேயர்ஸ். அட்டாமிக் பாம் சர்வேயர்ஸ் இவங்களாம். அணு ஆயுதங்கள் உலகத்துல இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய கான்ட்ரிபியூஷனுக்காண்டி அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்க.
அடுத்து நம்ம கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 23. Who was awarded the Nobel Prize in Literature 2024? 2024 ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? ஹாங் ஹாங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹான் ஹாங். இவர் தி வெஜிடேரியன் நாவலுக்காக புகழ்பெற்ற தென்கொரிய எழுத்தாளர் ஆவார். சி இஸ் ஏ சவுத் கொரியன் ரைட்டர் நோன் ஃபார் ஹர் நாவல் த வெஜிடேரியன். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டினை படிக்கும் போது ஒரு டவுட் வரும். லிட்ரேச்சர் தான் வருஷம் வருஷம் வாங்குறாங்கன்னா எப்படி இவங்களை மட்டும் கொடுத்துருக்காங்க, எது எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ஒன்னோட இம்பார்ட்டன்ட்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் எவர் சவுத் கொரியன் ரைட்டர் டு வின் த நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். அதனால இந்த ஒன்னோட எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? சவுத்து வடகொரியா தென்கொரியா இருக்குல்ல, அந்த தென்கொரியால இருந்து நோபல் பிரைஸ் இலக்கியத்திற்காக லிட்ரேச்சருக்காக வாங்கின ஃபர்ஸ்ட் எவர் சவுத் கொரியன் ரைட்டர் இவங்க தான், அந்த ஹான் ஹாங். சரியா? அந்த வெஜிடேரியன் அது வந்து மனிதர்களுடைய பெயின் அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் பத்திலாம் ஒரு நல்ல ஸ்டைல்ல சொல்லியிருப்பாங்க இது. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 24. ஹூ டிஸ்கவர் த லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி? பரம்பரை விதிகளை கண்டறிந்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிகோர் மெண்டல். பட்டாணி செடிகளில் செய்த ஆய்வுகளுக்காக இவர் மரபியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சரிங்களா? ஹி இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமென்ட் ஆன் பீ பிளான்ட்ஸ். ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பரம்பரை விதிகள், மரபியலின் தந்தை எல்லாம் கிரிகோர் மெண்டல். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. ஹூ இஸ் த யங்கஸ்ட் நோபல் பிரைஸ் லாரட் டு டேட்? இதுவரை மிக குறைந்த வயதில் நோபல் பிரைஸ் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலாலா யூசுப் சாய். அவங்க தான் மலாலா யூசுப் சாய். இவர் தனது 17ஆம் வயதில் 2014 நோபல் அமைதி பரிசை பெற்றார். சி ரிசீவ்ட் த நோபல் பீஸ் பிரைஸ் இன் 2014 அட் த ஏஜ் ஆஃப் 17. சரிங்களா? ஸோ 25 ஒன்னோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கிளாஸை பற்றி நம்ம ஆன்லைன் கிளாஸை பற்றி வாட்ஸ்அப்ல கேளுங்க, டீட்டெயில் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக் பார்ப்போம்.